அன்பு ஐ லவ் யூன்னு வார்த்தையில சொல்லாது. எப்படி இருக்குமாமா? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் எப்படி இருக்குமாமா? ஊமை மாதிரி இருக்கும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பிரதர். அக்கா என்ன சொன்னாலும் கையை பிடிச்சி சொல்லுங்கய்யா. அக்கா என்ன சொன்னாலும் ஊமை மாதிரி இருக்கிறது தான் அன்பு செலுத்தின கடையாளம். அன்பு என்னவா இருக்குமா? நீடிய சாந்தமும், அடுத்தது தயவுள்ளது. இன்னைக்கு பாருங்க, தயவே இல்லை. கணவன் மனைவிக்குள்ள வெட்டிக்கிட்டு கொள்றாங்க. தவறான உறவுனால சொந்த கணவனை கொள்றாங்க, சொந்த மனைவியை கொள்றாங்க. காதலன் சொல்றாங்க, காதலின்னு சொல்றாங்க, விரும்புறோன்னு சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நேரங்கள் முடியும் பொழுது கொலை செய்யப்படுறாங்க. காரணம் என்ன? அன்பு என்கிற வேற்றுமையான போர்வை, அன்பு என்கிற வார்த்தை. அன்பு தயவுள்ளது. என் மனைவிக்கு ஒரு காரியம் என்று சொன்னால், என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், என் மனைவிக்கு ஒரு 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 காரியத்தில் சுகவீனம் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சதை துடிக்கணும். கணவன் நிலை குலைந்து போக வேண்டும். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அன்பு என்பது நம்முடைய செய்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அன்பு என்பது வார்த்தையினால் அல்ல. வார்த்தையினால் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த விட முடியாது. அன்பு என்பது செய்கையினால் வெளிப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.